சேலத்தில் நடைபெற்று வரும் வேலைநிறுத்தம் குறித்த தகவல்களை சேலத்தில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், சேலத்தில் தொழிற்சங்கங்கள் எந்த மாதிரியான போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அனைத்து தரப்பின் ஆதரவும் இதற்கு கிடைத்திருக்கிறதா? கணேஷ், இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கையில எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல அப்படின்னு தெரிவிக்கலாம். இருந்த போதிலும் கூட பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பதன் அடிப்படையில் ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக எஸ்ஆர்எம்யூ ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் இன்று காலை ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் அலுவலகம் முன்பாக இன்று பிற்பகல் 1 மணி வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபட அந்த ஊழியர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது தவிர பொதுப்பணித்துறை சார்ந்த அலுவலர்கள், அதாவது பொதுத்துறை சார்ந்த நிறுவனங்கள் ஊழியர்கள் பலரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. இவர்கள் சேலம் கோட்டை மைதானத்திலிருந்து தலைமை தபால் நிலையம் வரையிலான ஒரு பேரணியை நடத்தி தலைமை தபால் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பாக இன்றைய தினம் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிச்சிருக்காங்க. அதற்கான முன்னேற்பாடுகள் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த பகுதியில் பயணிகள் தடையில்லாமல் செல்வதற்கு வழக்கமாக வழிவிடப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தை ஒட்டி இங்கே பல்வேறு வகையான தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் காவல்துறையினர் மேற்கொண்டிருக்காங்க. போக்குவரத்தை பொறுத்தவரைக்கும் சேலம் மாவட்டத்தை தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் எந்தவித தடையுமின்றி இயக்கப்பட்டு வருகின்றன. ஆட்டோக்கள் பெரும்பாலும் இயக்கப்படாத காரணத்தினால ஆட்டோ சேவை மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் கூட பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கையில எந்த விதமான பாதிப்பும் இந்த போராட்டத்தினால் ஏற்படவில்லை. கணேஷ், எஸ்ஆர்எம்யூ சார்பாக போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறதா, தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? இதற்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள், யாரெல்லாம் இதில் பங்கேற்கவில்லை, அதை பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக எஸ்ஆர்எம்யூ தொழிற்சங்கத்தினர் மேற்கொண்டிருக்கும் இந்த வேலை நிறுத்தத்தோட முக்கிய அம்சம் என்னன்னாக்கா, ரயில்வே துறை தானியாருக்கு தாரை வார்க்க கூடாது, அதே போல பென்ஷன் திட்டத்தை உச்சவரம்பின்றி முழுமையாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே தொழிற்சங்கத்தினர் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கும், இன்று நடைபெறவிருக்கும் போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் சேலம் கோட்ட அளவில் 2067 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு வருவதாக சேலம் கோட்டத்தின் நிர்வாக இயக்குநர் சவுந்தரராஜன் தெரிவிச்சிருக்காரு. அதே போல ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த போராட்டத்திற்கு ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் முழுமையாக ஆதரவு அளித்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 75% ஆட்டோக்கள் சேலம் மாநகர பகுதியில் இயக்கப்படவில்லை. சேலம் மாநகரை பொறுத்தவரைக்கும் ஆட்டோ போக்குவரத்து என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்றைய தினம் ஆட்டோ போக்குவரத்து மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறதை தவிர மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. கணேஷ்.